குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு பலன் 2026 புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம். 2026 புத்தாண்டு பலன் மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். மிதுன ராசிகள்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது கொஞ்சம் சரியில்லை தான். ஏன்னா அவர் 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாகவும் வராரு. அது மே மாதம் வரைக்கும் அவங்க ராசியிலே இருப்பார். அதே தசை நடந்தால் ரொம்ப சரியில்லாமல் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு குரு தசை நடக்காமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அது 3ஆம் இடத்துல கேது பகவான் ஞானக்காரகன் கேது பகவான் இருக்கலாம். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் இருந்தாலும் இந்த மே மாதம் வரைக்கும் அந்த ராகு பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், இந்த மாதிரி அனைத்து பாக்கியங்களும் கொடுக்க வேண்டிய ஸ்தானம் 9ஆம் இடம். அந்த இடத்துல அந்த ராகு பகவான் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ராகு பகவானால் பிரச்சனைகள் இல்லை. அதே சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பிரச்சனைகளும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் தான். தொழில் ஸ்தானத்தில் இருக்கலாம். அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மிதுன ராசிக்கெலாம் இந்த ஆண்டு 2026 நல்லாயிருக்கும். மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம் குரு பகவானுக்கு உச்ச வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு காசு பணமோ தொழில் விருத்தியோ மற்றபடி ஒரு கடங்கச்சி இருந்தால் கூட அதெல்லாம் கட்டக்கூடிய நேரம் மிதுன ராசிக்காரங்களுக்குலாம் மே மாதத்துக்கு மேலே 26 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட்டான நேரமாக தான் மிதுன ராசிக்கெலாம் இருக்குது. நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காங்க. 7ஆம் இடத்துல இருந்து ஒரு மாதம் தான் அதில் இருப்பாங்க. ஒவ்வொரு மாதம் 1.5 மாதம் செவ்வாய் இருப்பார். அப்புறம் அடுத்தடுத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய பலன் அதிகப்படியான உங்களுக்கு கெடுதலான பலன்கள் இருக்காது. அதே மாதிரி இந்த சனி பகவானாலேயும் உங்களுக்கு கெடுதல்கள் இருக்காது. மே மாதத்துக்கு மேலே இந்த சனி பகவான் 10ல் இருக்கிற சனி பகவானை குரு பார்ப்பார். தொழில் ஸ்தானத்தில் ஒரு பாகரகம் இருக்கிறது நல்லது தான். அதுவும் குரு பார்வையில் இருக்கும்போது தொழில் உங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.